ஹலோ கைஸ், இன்னைக்கு டயட் டே 3 காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போறோம். ஆனா பண்ணல, எதனாலங்கிறத சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. எப்போதும் போல் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ராகியும் கோதுமையும் கலந்த ரொட்டி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் காலிஃப்ளவர் கிரேவி வைக்கிறதுக்காக காலிஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு கிரேவி எப்படி பண்ணலான்னு. அப்போ தான் காலிங் பில் அடித்தது. போய் பார்த்தா எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க அவங்க பொண்ணு மாசமாக இருக்கனால வெரைட்டி ஃபுட் சமைச்சிருப்பாங்க போல். நம்ம டயட்டில் இருக்க நேரம் தான் இப்படிலாம் ஆகணுமா? ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் பார்த்தீங்கன்னா எனக்கு கோதுமை தோசையும் தினேஷுக்கு வந்துட்டு கோதுமை ரொட்டியும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், சோயா கிரேவி, அது கூடவே துவையலும் கொடுத்துட்டாங்க. இவ்வளோதையும் சாப்பிடணும். பட் ஆனால் இதெல்லாமே நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொட்டியே போட்டுட்டாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண போகிறாங்களா. அப்படியே எனக்கு நான் 2 முட்டையை கொடுத்து ஆம்லேட் போட சொன்னேன். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி எனக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எடுத்த காலிஃப்ளவரை திரும்ப ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொட்டியும் நேற்று வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு மிச்சம் இருந்தது, அதையும் கொடுத்து இன்னைக்கு டே கிரீன் டீயோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.